இந்த மந்தோட 5 இயர்ஸ் ஆகப்போது என்னோட ஐடி ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணி. இந்த 5 இயர்ஸ்ல நெறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நெறைய ரிஜெக்ட் ஆகியிருக்கேன். நெறைய முக்கியமான லைஃப் டிசிஷன்ஸும் எடுத்திருக்கேன். இந்த வீடியோல எப்படி சர்வீஸ் பேஸ்லேருந்து ப்ராடக்ட் பேஸ் போனேன், எப்படி 6 ஃபிகர் மந்த்லி இன்கம் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி கண்டினியூஸாக ஹைக் வாங்கி கரியர் பில்ட் பண்ணேன்னு எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என்னோட கரியர் கிராஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 1.6 வரைக்கும் விப்ரோ, 1.6 to 3.2 வரைக்கும் ஆந்தாலஜி, அதுக்கப்புறம் இப்போ வந்து பேபாலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ விப்ரோவில் நான் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணதுனால பெரிய எக்ஸ்போஜர்லாம் ப்ராஜெக்டில் கிடைக்கல. பட் ஆனால் எனக்கு புரிஞ்சிச்சு, நம்ம இந்த வயசில் நிறைய எக்ஸ்போஜரில் இருந்தால் தான் ஃப்யூச்சரில் நல்லா யூஸ் ஆகும்ன்ட்டு ஜாவா நானாகவே படிக்க ஆரம்பித்தேன். யாரும் ஃபோர்ஸ்லாம் பண்ணலை. பட் ஸ்டில் அது ஒன் ஆஃப் த குட் டெசிஷன் சொல்லுவேன். பிகாஸ் அதுதான் என்னோட அப்கமிங் இன்டர்வியூஸில் எனக்கு பேக் போனாக இருந்துச்சு. ஸோ ஜாவா படித்தேன். ஆப்வியஸ்லி ஸ்ப்ரிங் பூட் படிக்கணும். அது பேரலாக லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஆந்தாலஜின்னு ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியை நான் ஸ்விட்ச் பண்ணுற டைமில் அட்டன் பண்ண ஒன் ஆஃப் த இன்டர்வியூ. முன்னாடி டிசிஎஸ், காக்னிசன்ட், மைண்ட்ரி இதெல்லாமே ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஒன் ஆஃப் த கம்பெனி ஆந்தாலஜி. இது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிங்கிறதுனால ஓகே இதில் செலக்ட் ஆனால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி செலக்டும் ஆகிட்டேன். ஃபைனலி ஆந்தாலஜியில் பேக் அண்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணிட்டேன். இது என்னோட கரியரோட பிக்கஸ்ட் டர்னிங் பாயிண்ட். ப்ராடக்ட் கம்பெனினா கோடிங் மட்டும் இல்லை, கோட் குவாலிட்டி, டிசைன் அண்ட் ஓனர்ஷிப் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்பில்டாகவே லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது ஒன் ஆஃப் த குட் லேர்னிங் பார்த்தா இருந்துச்சு. நான் ஐடியில் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த ஏர்லி ஸ்டேஜில் நம்ம ஜம்ப் பண்ணுறது தப்பில்லை. ஏன்னா நம்ம சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் ஹைக் 10% வாங்குறத விட ஒரு ஜம்ப் இந்த டைமில் ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாதுங்கிறதுனால ஓகே நெக்ஸ்ட் கம்பெனி படிக்கலான்னு ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் அந்த டைமில் தான் ஏயும் பூம் ஆச்சு. அண்ட் ரியாக்டும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேரலி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு ஃப்ரண்ட் அண்ட் சைடு நாலேஜும் கெயின் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஏஐ சைடுமே எப்படி எல்எல்எம்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி இன்டெகிரேட் பண்ணணும் இதெல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது என்னோட அப்கமிங் இன்டர்வியூஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக இப்போ ஏஐ ரிலேட்டட் டாபிக்ஸ் நீங்கள் என்ன கோடிங் கொஸ்டின் படிச்சுட்டு போனாலும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. பிகாஸ் இப்போ ஏஐ வச்சு தான் நான் லிட்ரலி டெய்லி கோட் எழுதிட்டு இருக்கேன். டிசிஷன்ஸ் என் சைடில் தான் இருக்கு. பட் ஸ்டில் ஏஐனால தான் கோடே எழுதிட்டு இருக்கோம். ஸோ ஏஐ வச்சு என்னென்ன டே டு டே ஆட்டோமேஷன் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா உங்கள் கரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்டு பேபால் எப்படி வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சிஸ்டம் டிசைன் இதெல்லாமே நான் காலேஜ்லேயும் சரி இங்கேயும் சரி படித்ததே கிடையாது. பட் பேபாலோட ரவுண்ட்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணி பார்க்கும்போது சிஸ்டம் டிசைன் ஒரு ரவுண்ட் இருந்துச்சு. ஆனால் அதை உள்ளே போய் பார்க்கும்போது நான் டே டு டே எப்படி ஒரு ஏபிஐ எழுதுவீங்க, எந்த டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுவீங்க, இதெல்லாமே நான் ஒரு 3 வருஷமாக ஒர்க் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சிருந்ததுனால ஒன் டே மட்டும் ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். ஸோ பேபாலில் மெயினாக பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஏ ரவுண்ட், சிஸ்டம் டிசைன், தேர்ட் உங்களோட டெக்னிக்கல் ரோல் ரவுண்ட் இருக்கும். நான் ஜாவா டெவலப்பர் அண்ட் ரியாக்ட்ங்கிறதுனால எனக்கு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஃபோர்த் மேனேஜரல் ரவுண்ட். பட் ஸ்டில் எனக்கு அதுலேயுமே கொஞ்சம் டெக்னிக்கல் தான் கேட்டாங்க. எனிவே நம்ம டெக்னிக்கல் தேர்டே கிளியர் பண்ணதுனால அது ஈஸியாக தான் இருந்துச்சு. 0.8L ஃப்ரம் விப்ரோலேருந்து இப்போ பேபால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேலரி டிஃப்ரென்ஸ் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ இருக்கிற ஜூனியர்ஸ் ஆர் ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்கும் என்ன சொல்வேன்னா, இப்போ சேலரி ஸ்டார்டிங் கம்மியாக இருக்குன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் சேலரி அந்த வேலை ஒர்க் ஆகாது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்கள் ஸ்கில்ஸ் தான் உங்களை டிஃபைன் பண்ணும். ஸோ இப்போது என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணால் தான் இதாகும். இப்போ நான் சேலரி ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன். பேபால் சேலரி ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 25 LPA வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 25மே உங்கள் கைக்கு வருமானா வராது. அதில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வேரியபிள் பே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 LPA வேரியபிள் பே வச்சுக்கோங்க. அது போக 4 LPA ஸ்டாக்ஸாக கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6 LPA போயிடுச்சு. 18 LPA தான் உங்கள் கைக்கு வரும். அதுவும் டேக்ஸ்லாம் போய் தான் வரும். எனிவே இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப சூப்பராக இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னு உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, ஆர் எதுனா கவுண்டர் ஆஃபர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயினிங் போனஸும் கேட்கலாம். ஸோ யாருமே இதை கேட்கறதுக்கு ஹெசிடென்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் கேட்டால் நோன்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதையுமே கேளுங்க எப்போவுமே ஜாயினிங் போனஸ்லாம். அப்கமிங் வீடியோஸில் ஜாவாவுக்கு என்னென்ன இன்டர்வியூ ரிசோர்ஸஸ், என்னென்ன யூடியூப் சேனல்ஸ் பார்க்கணும், என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு தரவாக ஒரு ரிசோர்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதை கோ த்ரூ பண்ணுவேன். ஸோ மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.